ஜோஹ்ரான் மம்தானி அப்படிங்கிற 34 வயசான இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு நியூயார்க்கோட மேயர் ஆயிருக்கிறாரு. அவர் உலகத்தில் இருக்கிற நிறைய பேரை ஆச்சரியப்படுத்திருக்கிறார், இன்க்ளூடிங் டொனால்ட் ட்ரம்ப். இவர் எதிர்த்து போட்டியிட்டவர் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு அரசியல் பெரும்புள்ளி, அரசியல் பெருச்சாளி, நியூயார்க்கோட 2 டைம் கவர்னர் ஆண்ட்ரூ குமோ. இல்ல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருமே ஒரே கட்சிக்காரங்க. ஏன்டா ஒரே கட்சியிலேயே அடிச்சுக்கிட்டீங்க? நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம், அமெரிக்காவில் 2 பார்ட்டி சிஸ்டம்னு, டெமோக்ராட்டிக் பார்ட்டி அண்ட் ரிப்பப்ளிகன் பார்ட்டி. டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் பார்ட்டி, பட் இவங்க ரெண்டு பேருமே டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நம்ம ஊர்ல ஒரு தொகுதியில எந்த வேட்பாளரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி அவருடைய படைபலம் பணபலத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த ஊர்ல ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் மூலமா பிரைமரி அப்படிங்கிற முறையில மக்களே தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் தான் மம்தானி. ஆனா நம்ம கூமோ உடலையே நம்ம ஊர்ல எப்படி சீட்டு தரலன்னா சுயேட்சையா போய் அதிருப்தியா போய் நிப்பாங்களோ, அதே மாதிரி இவரும் போயிட்டு சுயேட்சையா போய் நடிக்க போறேன்னு போய் நின்னாரு. அப்பவே தோத்துட்டாரு. ஆனா மக்களை மட்டுமே நம்பி நின்ன மம்தானி வெற்றியும் பெற்றாரு. எனக்கு அமெரிக்காவுடைய பிரைமரி எலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு கட்சியோட வேட்பாளரை கட்சி தீர்மானிக்காம மக்கள் தீர்மானிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் ஒரு விவாத மேடை வச்சு எல்லாரையும் விவாதிக்க வச்சு யார் யார் எப்படி அப்படிங்கறத மக்கள் தராசு பார்த்து அளந்து பார்த்து பண்ற அந்த பழக்கம் ரொம்பவே நல்லா இருக்கு. இது நம்ம ஊர்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.